ஏங்க எங்க அது வெளியே போறீங்களா? ஏன் மகா அப்படி கேட்குற? வெளியே போகணும் தான், டேவிட்டை பார்க்க போகணும். இவளையும் கூட்டிகிட்டு போகவா என்ன அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்கு. ஒருவேளை டேவிட் இவகிட்ட பேசினா இவ மனசு மாறும்ல. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. சந்தேகமா தான் இருக்கு. அவங்க இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டாங்க. ஏய், நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப எங்க அம்மாக்கு எதுவும் தெரியாது. அதனால எங்க அம்மா இப்படி இருக்கும்போதே கூடிய சீக்கிரம் டேவிட்டுக்கும் இவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோ. அப்புறம் எங்க அம்மா எழும்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ண முடியும்? எங்க அப்பாவை இதுக்கு சாட்சியா வச்சு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அதுக்கு தாங்க சான்ஸே இல்லைன்னு சொல்றேன். உங்க அம்மா சரியாயிட்டாங்கங்க. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? எங்க அம்மா சரியாயிட்டாங்களா? ஏய், இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட எங்க அம்மாவை போய் நான் பார்த்துட்டு வந்தேன். அவங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்கிட்டேயும் பேசல. எங்க அம்மா சரியாயிட்டாங்கன்னா இந்நேரம் ரூம்ல இருப்பாங்க. என்ன உளர்ற? நான் வளரலைங்க, உண்மையதான் சொல்றேன். நேத்து உங்க அம்மா உங்க மாப்பிள்ளை கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆனாலும் நான் எதுவும் சொல்லலை, கண்டுக்காத மாதிரி வந்துட்டேன். அவங்களா பேசட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி நடிக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுதுங்க. என்ன மகா சொல்ற? என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? எங்க அம்மாக்கு அப்போ ஞாபகம் வந்துட்டா? ஏய், அப்ப ஏன் எங்க அப்பா கிட்ட கூட சொல்லாம இப்படி அமைதியா இருக்காங்க? ஏய் மகா, நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதாங்க சொல்கிறேன். அவங்க ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் காரசாரமாக பேசினாங்கங்க. அவங்க குரலை உயர்த்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் அவங்க அவ்வளோ கோபமாக ஆவேசமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் நான் எதுவும் சொல்லலை. அவங்களுக்கு நான் பார்த்தது தெரியாது. நான் பேசாமல் அமைதியாக வந்துட்டேன். ஏங்க, கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அதையும் மீறி எப்படி நடத்த போறீங்கன்னு எனக்கு யோசனையாக இருக்குது. மகா, நீ எதையும் நினைச்சு குழம்பாத. ஏற்கனவே நிறைய தப்புகளால தான் என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி இருக்கு. இனியும் நான் அப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். அது யாரு தடுத்தாலும் சரி. இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. சரி மகா, நான் பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புங்க. சரி மகா, என் தங்கச்சிக்கு சாப்பிட கொடுத்தியா? அவ சாப்பிட்டாளா? அதாங்க எடுத்துட்டு போக போகிறேன். அதை சொல்ல தான் வந்தேன். அதுக்குள்ளேயும் உங்களை பார்த்தா என்னமோ மாதிரி இருந்துச்சு. அதான் என்ன ஏதுன்னு கேட்புமே அப்படின்னு இருந்தேன். நேற்று எங்கள் அம்மா இருந்ததால தான் உங்ககிட்ட உங்கள் அம்மாவுக்கு சரியாயிட்டுன்னு சொல்ல முடியலை. சரி மகா, நீ முதல்ல அவளுக்கு சாப்பிட கொடு. சரிங்க. ஏலே, என்ன நடக்குது? நீ பிசாட்டி ஃபோனை நோண்டிக்கிட்டு கிடக்க. உன் பொண்டாட்டிக்காரியோட அண்ணக்காரன் வந்தான், தங்கச்சிக்காரியை கூட்டிட்டு போனானே. இன்னும் வந்திருக்காளா? என்னவா அவள் ஆத்தாக்காரிக்கு? அவளுக்கெல்லாம் ஏதாவது ஆயிரமா என்ன? உளுந்து கிடக்கான்னு சொல்லிலாம் கூட்டிட்டு போனா? அவ எங்கிருந்து உள? என்னம்மா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? போனா போன மாதிரி வருவா. அவளே ஒரு திமிர் பிடிச்சவ. அவகிட்ட போய் என்ன கேட்க சொல்றியா? ஏலே, ஊர் உலகத்துல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாம உட்காந்துட்டு கிடக்க. அவ திமிரு பிடிச்சவதான். நானும் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அண்ணக்காரன் அவசர அவசரமா கூட்டிட்டு போறானே என்னத்துக்கு? ஏற்கனவே அந்த டேவிட் பயலுக்கும் இவளுக்கும் பழக்கம்னு சொன்னேன். இப்போ அந்த டேவிட் பயலும் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அது தெரியுமா உனக்கு? என்னம்மா சொல்ற? நீ இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்க. அவன் ஊர்ல தானே கிடந்தான். இங்கே இப்போ வந்தான்.
நேத்து சர்ச்சுக்கு போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தேன். இந்த ஜான் பயலும் இந்த டேவிட் பயலும் அந்த பக்கமா பைக்கில் போயிட்டு இருந்தானுங்க. காரணம் இல்லாமலா அவன் இங்கே வந்திருக்கான்? ஏலே, மறுபடியும் ஏதாவது கோல்மால் பண்ண போறானுவோ? ஒழுங்கு மரியாதையா அவளை கையோட இங்கே கூட்டிட்டு வர்ற வழியை பாரு. எம்மா, நீ வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் பேரு. ஆனா இப்படி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. நானும் வெளியே போயிட்டு வரேன், எனக்கு ஒன்றும் தெரியல. இப்பவே என் மாமியார் வீட்டுக்கு போறேன், அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்க. போ போ, தேவைப்பட்டா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு போன போடு, நான் வாரேன். சரிம்மா. இந்த பயலுக்கு கூறு கிடையாது, கூறு கட்ட பெயர். இந்த ஜான் பெய காரணம் இல்லாமலா தங்கச்சிக்காரிய அங்க கூட்டிட்டு போறான்? ஏதோ விஷயம் இருக்கு, என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சுக்கிறேன், அப்புறம் இருக்கு. ஏய் ஜான், எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. ஒரே நர்வஸா இருக்கு, பயமா இருக்குடா. ஏய், இத்தனை நாளும் பயந்து பயந்து தான் உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற. என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு காரணமே முக்கியமா அவ இல்ல, நீ தான். நீ அன்னைக்கே தைரியமா என்கிட்ட விஷயத்த சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு போயிருக்குமா? இன்னும் பயந்து என்னடா செய்ய போற? டேய், அவ இப்போ உன்கிட்ட பேச வருவா. அவளை நான் கூப்பிட்டுருக்கேன். அவளுக்கு நீ வந்திருக்கதும் தெரியாது. ஆனா நீ தான் தைரியமா பேசணும். இப்படி இன்னும் பயந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ இதுதான் வாழ்க்கைன்னு அதையே இன்னும் கஷ்டத்தோட அனுபவிப்பா. அவ கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்லையா? சரிடா, நான் அவகிட்ட தைரியமா பேசுறேன். அவ கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வரணும். நான் அவளை சந்தோஷமா வச்சுக்குவேன். அவ படுற கஷ்டத்தை என்னாலையும் பார்க்க முடியாது. என் ஜாக்குலின் அவ நல்லா இருக்கணும். அண்ணே, என்னண்ணே, என்ன விஷயம்? நீ வர சொன்னனே அண்ணி சொன்னாங்க. ஆமாம்மா, நான் தான் உன்னை வர சொன்னேன். டேவிட்டு உன்கிட்ட ஏதோ பேசணுமா, என்னன்னு கேளு. அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அண்ணன் சொல்றல்ல, நீ டேவிட் கிட்ட என்னன்னு பேசு. சரிடா டேவிட், நீங்க பேசிக்கோங்க, நான் உள்ள இருக்கேன். சரிடா. என்ன ஜாக்குலின், என்னை பார்த்ததும் அப்படியே பதட்டமா நிக்கிற? என்கிட்ட பேச மாட்டியா? ஜாக்குலின், என்னை மன்னிச்சிரு. நீ என்னை தேடி வரும்போதெல்லாம் நான் உன்னை உதாசீனப்படுத்திட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள நீ இருந்தது உண்மைதான். உன் அண்ணன் கிட்ட சொல்ல முடியாம தான் நான் உன்னை அவாய்ட் பண்ணேன். இப்ப சொல்றேன், நான் உன்னை மனசார விரும்புறேன். நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா சொல்ற? இப்போ நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி. என்கிட்ட நீங்க இப்படி பேசுறது தப்பு. உங்க மனசுல உள்ள ஆசையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க லைஃப் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்னடி சொல்ற? என்ன சொல்ற? உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருந்திருந்தா இந்த நேரம் நாம ரெண்டு பேரும் இங்க நின்னு பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஆனா இன்னும் வெறுமையா தானே இருக்க. ஏய், என்னை பார்த்து பேசு. ஏன் என்னை பார்க்க முடியலையா உன்னால? என்னால முடியல. நான் இப்படி நின்று பேசுறதே தப்பு. என் புருஷனுக்கு தெரிஞ்சா இன்னும் அதிகமா கோபப்படுவாரு. நான் கிளம்புறேன். ஜாக்குலின், இப்ப வர என் மனசுல நீ தான் இருக்க. உன் மனசுலயும் ஒரு ஓரத்துலயாவது நான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கேன். என்னால உன்னை எப்படி மறக்க முடியாதோ அதே மாதிரிதான் உன்னாலையும். நீ ஏன் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த பொய்யான வாழ்க்கைய வாழணும்? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வா. நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிப்போம். எந்த வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்க சொல்ற? வாழ்க்கைன்னு ஒன்னு இருக்கா? சொல்லு, இருக்கான்னு கேட்டேன். அன்னைக்கு உன்னை தேடி தேடி வரும்போதெல்லாம் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தியே. ஏன் உனக்கு மறந்துட்டா? உன்னை சர்ச்சில் வச்சு வழிமறிச்சு என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போ, நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன்னு அழுதனே. அதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இல்ல? அப்ப நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ இன்னொருத்தனோட பொண்டாட்டி, உன் வாழ்க்கைய கஷ்டமோ நஷ்டமோ அவங்க தான் வாழணும்னு சொன்னல. இப்ப எந்த தைரியம் வந்துச்சு? யாரு கொடுத்த இந்த தைரியத்தை? என் அண்ணன் கொடுத்த பிறகுதான் உனக்கு அறிவு வருது, அப்படித்தானே? இங்க பாரு, இப்ப நான் சொல்றேன், நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி. என்னனாலும் நான் பாத்துக்கிறேன். என் புருஷன் என்ன அடிப்பான், வைப்பான், மிதிப்பான், என்னனாலும் பண்ணுவான். ஏன்
என்னையே கொல்ல கூட செய்வான். அதுக்கான தண்டனை என்னமோ நான் அனுபவிச்சுக்கிறேன். ஏன் தினம் தினம் உன் பேரை சொல்லிதான் சித்திரவதை பண்றான். போதுமா? நான் உன்னை மறந்தாலும் அவன் என்னை மறக்க விடுறதில்ல. என்ன செய்யறது? இதுதான் வாழ்க்கைனே ஏத்துக்கோன்னு சொன்னல, அதை தான் நான் ஏத்துக்கிட்டு நடபடமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். போதுமா? நீ போய் உன் வாழ்க்கைய பாரு. நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கைய வாழு. இனி நமக்குள்ள எதுவும் இல்லை. ஏண்டி ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? தினம் தினம் என் மனசுல இன்னும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஏய், நான் சொன்னது தப்புன்னு எப்பவோ உணர்ந்துட்டேன். அன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். அப்பவும் இதைதான் சொல்ல போறாங்க. இன்னொருத்தன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போயிட்டானு. இப்பவும் அதை தான் சொல்ல போறாங்க. என்ன, இப்ப நம்ம சட்டப்பூர்வமா டிவோர்ஸ் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்றேன். உனக்கு புரியாதா? ஏடி என்ன தினம் தினம் கொல்லுற? நானா உன்னை கொல்றேன்? நானா? ஏண்டா? ஏன் உன்னை எப்ப பார்த்தனோ அப்ப இருந்து பைத்தியமா தாண்டா அலைஞ்ச உன் பின்னாடி. ஆனா ஒரு நாள் கூட நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியா? இல்லையே. இப்ப எந்த தைரியம் வந்துச்சு? நாளைக்கும் என் அண்ணனோ இல்ல என் அம்மாவோ வேண்டான்னு சொன்னா அப்ப என்னை விட்டுட்டு போக மாட்டேனே. என்ன நிச்சயம்டா? இங்க பாரு, அன்னைக்கு உன் அண்ணனுக்காக நான் இந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிவிட்டேன். போதுமா? உன் அண்ணன் என் உயிர் நண்பன். அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்பு. என்ன மன்னிச்சிரு. உன் கால வேணாலும் நான் உழுறேன். நீ என்னனாலும் தண்டனை கொடு, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இனிமே யார் வந்தாலும், யாரு உன் அம்மாவே வந்தாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏன், நீ என்ன உதாசீனப்படுத்தினாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன். நீங்க பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ போய் உன் வாழ்க்கைய புதுசா ஆரம்பி. நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்காது. இங்க பாரு, என் புருஷன் அடிச்சாலும் உதைச்சாலும் அவன் என் புருஷன். என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. அப்போ நீ என்ன மன்னிக்க மாட்ட, அப்படித்தானே? நீ என்ன செஞ்சாடி என்ன நம்புவ? என்ன செஞ்சா என்ன நம்புவ? சொல்லு. என்ன மன்னிச்சிருடி. நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு உன்னை அவமானப்படுத்தினதுதான். என்ன மன்னிச்சிருடி. என்னடா பண்ற? என்ன பண்ற? எலும்பு. ஏன்டா அப்படி மறுபடியும் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? இப்ப எழும்ப போறியா இல்லையா? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. என் மனசு வலிக்குது. ஜக்குலின், என்ன புரிஞ்சுக்கோ ஜக்குலின். மன்னிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பையும் பண்ணல. எலும்புடா. எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. எலும்பு. இல்ல, இந்த அழுகையை நிப்பாட்டு. எனக்கு உன் கண்ணீரை பார்த்தா கஷ்டமா இருக்கு. எலும்புடா. முறைக்காதடி. எனக்கு உன்னை இப்படி பார்க்க சங்கடமா இருக்கு. ஆனா பொம்பளை மாதிரி ஒரு அழுகைய ஆரம்பிச்சிரு. உனக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாதுல்ல. இப்போ வரைக்கும் இப்படிதான் இருக்க, அப்படித்தானே? எல்லார்கிட்டயும் அப்படியெல்லாம் இல்ல. உன்னை பார்த்த உடனே தான் மனசு சங்கடமா இருக்கு. உன்கிட்ட மட்டும் தாண்டி இப்படி. எனக்கு நல்ல பதிலா சொல்லுடி. உனக்காக தான் நான் காத்திருக்கேன். நீ நல்ல பதில் சொல்லுவேன்னு நான் நம்புறேன். இங்க பாரு, என் மனசு பூரா நீ தான் இருக்க. இன்னொரு தடவை என்னால உன்னை இழக்க முடியாது. ஜக்குலின். என்னண்ணே சொல்லு. அந்த ஆள் வந்திருக்கானா? ஆமாமா. என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். அதானே, அவனுக்கு தான் மூக்கு வேத்துருமே. பின்ன எப்படி வராம இருப்பான்? நீ போனே, நான் வரேன். சரிம்மா. இங்க பாரு, நீ கேட்ட உடனே உன் பின்னாடி எல்லாம் என்னால வர முடியாது. எனக்கு யோசிக்க டைம் வேணும். நீ முதல்ல வீட்டை பக்கம் கிளம்பு, அப்புறம் பேசிக்கலாம். எப்ப சொல்லுவ? எப்ப சொல்லுவேன்னு கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, இப்பதான் அந்த ஆள் வந்திருக்கான். அவன்கிட்ட முதல்ல பேசணும். என்ன சொல்றானு கேட்கணும். அப்புறமா சொல்றேன். நீ கிளம்பு. என்ன ஜக்குலின் இப்படி சொல்ற? அவன் தான் உன்னை நல்லா பாத்துக்கல. பின்ன ஏன் நீ அவனை பத்தி யோசிக்கிற? என்ன, உன் பின்னாடி நீ இழிச்சிட்டு வந்துட சொல்றியா? இங்க பாரு, 1000 தான் இருந்தாலும் அவன் தான் இப்ப வரைக்கும் என் புருஷன். நான் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கே தெரியல. நீ இப்ப கிளம்பு, அப்புறமா பேசுறேன்னு சொன்னல. சரி ஜக்குலின், நான் வரேன். நீ நமக்கு சாதகமான முடிவை எடுப்பன்னு நான் நம்புறேன். போலியா ஒரு வாழ்க்கைய எத்தனை நாளைக்கு வாழ்ந்துகிட்டு இருப்ப? இங்க பாரு, உனக்கும் அவனுக்கு இடையில எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல கொஞ்சம் கூட அவன் இல்லைன்னு தெரியும். அதனாலதான் நான் உன்கிட்ட தைரியமா பேசுறேன். இங்க பாரு, ஊர் உலகத்துக்காக இப்படியே யோசிச்சு உன் வாழ்க்கையை மட்டும் இல்ல, ஏன் வாழ்க்கையும் கெடுக்கிறேன்னு ஞாபகத்துல வச்சுக்க. உனக்காக எவ்வளவு நாள் நான் காத்திருப்பேன். ஆனா நீ என்னை தேடி வரும்போது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வா. இங்க பாரு,
அவனோட வாழ்ற வாழ்க்கை உனக்கு தேவையில்லை. இன்னும் போலியா எத்தனை நாளைக்கு இப்படி வாழ்ந்துகிட்டு இருப்ப? யோசி. சரிங்க சார், இப்ப கிளம்புங்க. சரி, உடம்ப பாத்துக்கோ, நான் வரேன். ஆமா, இத்தனை நாளும் இவர் சொல்லிதான் நாங்க பாத்துக்கிட்டோம். இப்பவாது உனக்கு தைரியம் வந்துச்சு. அதை நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் உன் அண்ணன் கொடுத்ததுதான். உன் அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் வரேன். சரி சரி, அந்த ஆளு அங்க ஹால்ல தான் உட்கார்ந்துருப்பான். நீ இப்படி கூடி போ. நான் எப்படி அவனுக்கு பயப்படணும்? நான் அப்படித்தான் போவேன். ஓ, அந்த அளவுக்கு துணிச்சல் வந்துச்சா? அப்ப வா. வேண்டாம், நீ போ, நான் வரேன். சரி, என்ன சொல்லு. என்னடி, என்ன சொல்லுன்னு கேக்குற? ஏய், வர வர ரொம்ப மரியாதை தேயுது. இங்க பாரு, அந்த டேவிட் பையே இங்க வந்தானாமே, இந்த ஊர்ல தானே சுத்திக்கிட்டு தெரியுதானா? உன் அண்ணனும் அவனும் ஒன்னா கழுத்தை கட்டிக்கிட்டு என்ன தெரியறாங்களாமே. உனக்கு எல்லாம் தெரியுமா? இப்ப அதுக்கு என்ன செய்யணுங்கிற? இம்பட்டு நேரம் அவங்கிட்ட தான் பேசிட்டு வரேன், போதுமா? இப்ப என்ன உனக்கு? அவங்கிட்ட நான் பேசுறேனா, அவனை பார்க்க போனனா, இல்ல அவன் என்ன பார்க்க வந்தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? இம்பட்டு நேரம் அவன் கூட தான் பேசிட்டு வரேன். நீ வந்திருக்கனே, என் அண்ணன் சொல்லுச்சு, அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்னடி சொல்ற? நான் உன் புருஷன் ஏங்கிட்டே சொல்ற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துட்டா? உங்க அம்மா மட்டும் இந்நேரம் இங்க இருந்திருக்கணும். உன் பல்ல உடைச்சி கையில கொடுத்துருப்பாங்க. ஓ, எங்க அம்மா இப்ப முடியாம கிடக்குறது உனக்கு பிரச்சனையா இருக்கு, அப்படித்தானே? கூடிய சீக்கிரம் எழும்பிடுவாங்க. அப்ப வந்து என்ன சொல்லணுமோ சொல்லு. இப்ப கிளம்பு. ஏய், நான் உன்னை கூப்பிட தான் வந்திருக்கேன். இப்ப என் கூட வர போறியா இல்லையா? பாரு, எனக்கு இப்ப அங்க வர்றதுக்கு மூடு இல்ல. வரணுமா வேண்டாமான்னு யோசிச்சு சொல்றேன். இப்ப நீ கிளம்பு. ஏய், நான் உன் புருஷன். அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க ஆத்தா வீடுன்னு பொறுமையா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல இந்நேரம் அரைஞ்சி பல்லுகளெல்லாம் கொளுத்தி போடுவேன். ஏய், சரிதான் போடா. அதனாலதான் இம்பட்டு நேரம் நானும் மரியாதைக்காக நின்னு பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, புருஷன் கிருசன் சொல்லிக்கிட்டு இங்க வந்து நிக்காத. என் அண்ணன் வந்தா உன்னை கொன்னே போடுவான். மரியாதையா கிளம்பு. ஏய் ஜாக்குலின், ஏய் என்னடி? ஏய், இங்க இருந்து இவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எவ்வளவு தென்னாவற்ற பேசிட்டு போறா?